அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளியில் அமைந்துள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தின் வழியாக நடத்தக்கூடிய அசஸ்மெண்டிற்கான வினாத்தாள்களை வகுப்பாசிரியர்கள் எவ்வாறு அலோகேட் செய்வது குறித்து இந்த வீடியோவில் காணலாம். கொஸ்டின் அலோகேட் பண்றதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்க எந்த டிவைஸ் வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க டிவைஸ்ல இருக்க வெப் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் பார்ல exam.tnschools.gov.in இந்த அட்ரஸை டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. exam.tnschools.gov.in இந்த அட்ரஸை இங்க யூஸ் பண்ணக்கூடாது. யூசர் நேம்ல கிளாஸ் டீச்சர்ஸ் உங்களோட இண்டிவிஜுவல் இமெயில் ஐடி அல்லது ஸ்கூலோட டைஸ் கூட டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்குரிய பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜ் அல்லது மெனுஸ்ல இருக்க ஆன்லைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மதிப்பீட்டு புலத்துல இருந்து உருவாக்கின ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம கொஸ்டினை அலோகேட் பண்ணணும். நம்மளும் ஒரு ஈவெண்ட்டை ஆட் பண்ணக்கூடாது. ஆன்லைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ண பின்னாடி அலோகேட் கொஸ்டின் பேப்பர் டேபுக்கு கீழே இருக்கிற ஸ்டார்ட் டேட்ல உங்க கிளாஸ்க்குரிய ஈவெண்ட் டேட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எண்ட் டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் கிளாஸ்ல இருக்க டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி உங்க கிளாஸை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஈவெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுல இருக்கிற அலோகேட் QP பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ டேப் ஓப்பன் ஆகும். மேலே ஈவெண்ட் டீடைல்ஸ் டிஸ்பிளே ஆகும். தென் டேர்ம்ல இருக்க டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி எந்த டேர்முக்குரிய கொஸ்டின் அலோகேட் பண்ண போறீங்களோ அந்த டேர்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கிரைட்டீரியால இருக்க ஆப்ஷன்ஸ்ல சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ் ஆர் சப் டாபிக் வைஸ் இதுல எந்த பகுதியில இருந்து கொஸ்டின் அலோகேட் பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்கிற சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் சாப்டர் வைஸ் செலக்ட் பண்ணதுனால கீழே இருக்க பாக்ஸ்ல சாப்டர்ஸ் நேம்லாம் டிஸ்பிளே ஆகும். கொஸ்டின் கவுண்ட்ன்ற இடத்துல அந்த சாப்டர்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் அவைலபிளா இருக்குன்ற டீடைல் டிஸ்பிளே ஆகும். அதுல நீங்க எந்த சாப்டரை செலக்ட் பண்ண போறீங்களோ அந்த சாப்டரை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க ஆட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க எத்தனை சாப்டர் வேணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ற சப்ஜெக்ட்லாம் கீழே இருக்க சப்ஜெக்ட் சம்மரி பாக்ஸ்ல ஷோ ஆகிட்டே வரும். இங்க இருக்கிற கொஸ்டின்ஸ் டு இன்செர்ட்ல டிஃபால்ட்டா 6ன்னு இருக்கும். அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நீங்க அந்த சப்ஜெக்ட்ல எத்தனை கொஸ்டின் இன்செர்ட் பண்ண போறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அட்லீஸ்ட் 4 கொஸ்டின் ஆவது இன்செர்ட் பண்ணணும். இந்த மாதிரி மற்ற சப்ஜெக்டையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பேஜை நம்ம 4 பகுதிகளா ஞாபகத்தில் வச்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்டா டேர்ம் சப்ஜெக்ட் கிரைட்டீரியாவை செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்றோம். செகண்டா சர்ச் பண்ணி வந்த ரிசல்ட்ஸ்ல இருந்து நமக்கு தேவையான பகுதியை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்றோம். அடுத்ததா சப்ஜெக்ட் சம்மரி பாக்ஸ்ல நம்ம செலக்ட் பண்ற சப்ஜெக்ட்லாம் ஆட் ஆகுதான்னு பார்த்துட்டு நமக்கு தேவையான கொஸ்டினோட எண்ணிக்கையை இன்செர்ட் பண்றோம். அகைன் இந்த ப்ராசஸை எல்லா சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ற வரைக்கும் பண்றோம். கடைசியா கீழே இருக்க ஃபைனல் சப்மிட் ஃபார் ஜெனரேஷன் பட்டனை கிளிக் பண்றோம். ஃபைனல் சப்மிட் ஃபார் ஜெனரேஷன் பட்டனை கிளிக் பண்ண பின்னாடி எடிட் பண்ண முடியாது. ஸோ எல்லா சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டீங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். இதுல டோட்டல் டைம்ல 60 மினிட்ஸ் டிஃபால்ட்டா இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் எத்தனை மினிட்ஸ் நடக்கணுமோ அதை இங்க டைப் பண்ணிக்கோங்க. டோட்டல் கொஸ்டின்ஸ் இங்க டிஸ்பிளே ஆகும். தென் கீழே இருக்க நம்பர் ஆஃப் செட்ஸ்ல எத்தனை கொஸ்டின் செட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 10 வரை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டின் செட்டும் எத்தனை முறை சஃபுல் ஆயிட்டு வரணுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 5 வரையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா கீழே இருக்கிற ஜெனரேட் பேப்பர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பட்டன் ஹைட் ஆயிரும். தென் கீழே இருக்கிற கிரியேட் ஃபைனல் கொஸ்டின் பேப்பர்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வர கன்ஃபர்மேஷன் மெசேஜுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. கொஸ்டின் சக்சஸ்ஃபுல்லா அலோகேட் ஆனா இந்த மாதிரி ரெயின்போ சிம்பிள் வரும். இந்த டேப்பை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த பேஜை ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. மறுபடியும் ஆன்லைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஈவெண்ட்டுக்குரிய ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், கிளாஸை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஈவெண்ட்டுக்கு டவுன்லோட் QP பட்டன் எனேபிள் ஆயிரும். பட் இங்கே நம்ம கொஸ்டினை டவுன்லோட் பண்ண முடியாது. கொஸ்டினை டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம ஹைடெக் லேப்ல இருக்க சர்வர் சிஸ்டத்துல இருந்து லோக்கல் சர்வர் வெப்சைட்டை யூஸ் பண்ணி பண்ணணும். ஃபைனலா இங்க இருக்கிற லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.